வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தின் எதிரொலி. தமிழக மலைப்பகுதிகளில் இயற்கை இடர்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது என்பதற்காக பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாமல் உள்ளது. நஷ்டத்தில் போக்குவரத்து கழகம் உள்ள போதும் கட்டணம் உயர்த்தப்படவில்லை என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். தமிழ்நாட்டில் சிறந்த மாநகராட்சிக்கான விருதை பெற்ற கோவை மாநகராட்சி, சிறந்த நகராட்சியாக திருவாரூர், சிறந்த பேரூராட்சியாக கோவை சூலூருக்கு முதலமைச்சர் விருது. முன் விடுதலை கோரும் விண்ணப்பங்கள் தொடர்பாக எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. சிறை கண்காணிப்பாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப சிறைத்துறை டிஜிபிக்கு ஹைகோர்ட் உத்தரவு. ஆடி வெள்ளி வரலட்சுமி பூஜையை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. 500 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லி 1500க்கும், 1000 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 4000 ரூபாய்க்கும் விற்பனை. திருச்சி விமான நிலையத்தில் 6.8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சூறாவின் உடல் பாகங்கள் பறிமுதல். சூறாவின் உடல் பாகங்களை வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்றவர்களை பிடித்து விசாரணை. மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு ஊதியத்துடன் 1 நாள் விடுப்பு. ஒடிசா துணை முதலமைச்சர் பிராவதி பரிடா அறிவிப்பு. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.